ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பெப்பர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான நண்டு வறுவல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை தரும். அடுத்தடுத்த போடுற வீடியோஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 ஸ்பூன் லெவலுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் லெவலுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் ஆனியன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் லெவலுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து 3 ஸ்பூன் லெவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி வச்சுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். 3 நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் குட்டிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கலருக்காக தான். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மல்லி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் லெவலுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது நண்டுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ் லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. 1/2 கிலோ கடல் நண்டு எடுத்திருக்கேன், அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா அதில் போகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நண்டு குக் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ நண்டு குக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வாவ், ஸ்மெல் செம்மையாக வருது. பார்ப்போம். குக் ஆகிடுச்சு நல்லா. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா இன்னும் ட்ரை ஆகணும். வாவ், நண்டு பார்க்கவே செம்ம டேஸ்டியாக இருக்கும் போல இருக்கு. இப்போ 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நண்டு குக் ஆகிடுச்சா பார்க்கலாம். வாவ், இந்த காரசாரமான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.